ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளுக்கு வந்திருந்த ஆர்டர் செட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க அவங்களோட என்கேஜ்மெண்ட்காக கேட்டிருந்தாங்க, இன்னொருத்தவங்க அவங்களோட பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு லக்ஷ்மி மாதிரி இருக்கிறது மாதிரியும், இன்னொருத்தவங்களுக்கு மயில் மாதிரி பெண்டன்ட் இருக்கிற மாதிரியும் மல்டி கலரில் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பீட் மோல்டு நம்ம செஞ்சிடலாம். பீட் மோல்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். மோல்டுக்கு நம்ம பண்ணுறச்ச கரெக்டாக மோல்டுக்குள்ளே எந்த அளவுக்கு க்ளே தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சா போதும். ஏன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த பீடு ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். கொஞ்சம் தின்னாக நம்மளுக்கு ஹோல்ஸ் போடுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பலாம் மேலே வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி இருந்தாலுமே அசிங்கமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வேலையுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மோல்டில் நம்ம க்ளே வச்சு இம்ப்ரெஷன் எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் நான் 2 செட்டுக்குமே பீட் மோல்டு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸஸ்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த கொஞ்சமாக சின்ன சைஸாக மாறிடும். எந்த அளவுக்கு நம்ம எக்ஸஸ் க்ளேவெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப் மாறாமல் கட் பண்ணிக்கோங்க. கர்வ் ஷேப்லாம் இருக்கிற இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போயுமே ஸ்ட்ரெயிட் கட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த எட்ஜுக்கெலாம் நம்ம வாட்டர் தொட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். எட்ஜு எப்போயுமே இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. நம்ம தண்ணி தொட்டு நல்லா கொஞ்சம் நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நிறைய பீட் மோல்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பெண்டன்ட் நான் செஞ்சுக்கிறேன். இப்போ பர்த்டேக்கு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி பீகாக் பெண்டன்ட் செய்ய போகிறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு கேட்டிருந்தவங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மோல்டு செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் பீகாக்குமே எந்த அளவுக்கு நம்ம மோல்டில் க்ளே தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சா போதும். ஏன்னா இந்த மாதிரியான ப்ரைடல் செட்டு அது மாதிரிலாம் நிறைய க்ளே நம்ம வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு போடுறதுக்கு ஹெவியாகவுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கவும் ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கோல்டு ஜுவல்லரி எந்த அளவுக்கு நல்லா தின்னாக சாரியோடு ஒட்டுற மாதிரி இருக்கோ, ஸோ அந்த மாதிரி தான் இந்த செட்டுமே நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்தா போதும். நல்லா நம்ம வெளியில் எடுக்கிறச்சே இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரி பண்ணுறச்ச ஃபினிஷிங் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏனோ தானோன்னு செஞ்சு கொடுத்தோன்னா திருப்பி நம்மளுக்கு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபினிஷிங் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதே மாதிரி பேக்கிங்குமே கூட நம்ம 100% பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுலேயுமே நான் இருக்கிற எக்ஸஸ் க்ளே எல்லாமே அந்த ஷேப் மாதிரி பார்த்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பெண்டன்ட்டுமே கூடியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு அதில் எந்தெந்த இடத்துலலாம் ஹைலைட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிவிட்டு எல்லாமே நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். அந்த லக்ஷ்மி பெண்டன்ட்டுமே இந்த இதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிம்காவுமே நான் செஞ்சுட்டேன். அதாவது ஹேங்கிங் பீட்ஸ் வச்ச மாதிரி ஜிம்காவும் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பீட்ஸ்லேயும் பாருங்கள் 2 ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேன். க்ளே காயறதுக்கு முன்னாடியே ஹோல்ஸ் போட்டு என்னென்ன டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நான் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பேக் பண்ணி முடித்தவொடனே ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பாக வாஷ் பண்ணுவேன். ஏன்னா வாஷ் பண்ண தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறச்ச கரெக்டாக நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். சில பேர் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா க்ளே கரைஞ்சிரும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ 100% நீங்கள் பேக் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்மளோட ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். கஸ்டமருக்குமே நம்ம நல்லபடியாக ப்ராடக்ட் கொடுக்க முடியும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் கண்டிப்பாக 100% நல்லா பேக் ஆகிருக்கணும். நம்மளோட பாட் எப்படி நம்ம பேக் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஜுவல்லரியுமே பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் பேக் பண்ணுறச்ச இந்த கடாயில் இந்த சட்டியில் வச்சு நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் அடுப்பில் தான் வச்சு கண்டிப்பாக ஒரு மணி நேரம் கிட்ட நல்லா நம்ம பெரிய வுட்டெல்லாம் வச்சு பேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் கோட் வேணும்னா பிளாக் கலர்
நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைலைட்டடாக வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து தெரிய வேண்டாம், நான் ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ப்ரைடல் செட்டுன்றதுனால நான் ஃபுல்லாக வந்து கோல்டு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து கலர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கோட்டே வந்து நான் கோல்டு கலர் கொடுத்துக்கிறேன். செகண்ட் கோட்டுக்கு வந்து நீங்கள் லைட்டாக வந்து பிளாக்கு இல்லைன்னா காப்பர், சில்வர் உங்களோட விருப்பம். எந்த அளவுக்கு வந்து பிரைட் வேணும், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டல் வேணுன்றது செகண்ட் கோட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கோட் வந்து நம்ம கலர் வந்து அதில் வந்து அப்சர்வ் பண்ணி ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் கோட் வந்து கொடுக்குறோம். நல்ல ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாகவுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கோட் வந்து நான் கொஞ்சம் நார்மலாகவே நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே கோல்டு வேணும்னா நல்லா வந்து கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷே எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறச்சு நம்மளுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பேக் பண்ண இடத்துல வந்து பாருங்கள், நல்லா வந்து 100% பேக் ஆகிடுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த பிளாக் கலரில் ஷைனாக இருக்கும். அப்போவே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கோட்காக நான் பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பீடுக்கு மட்டும் எப்பயுமே வந்து ஒரு 2-3 கோட் வந்து பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா பீடு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து ஃபஸ்ட் கோட் செகண்ட் கோட் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து லைட்டாக வந்து வாட்டர் தொட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேர்ட் கோட் கொடுத்து நல்லா வந்து அதை வந்து உதறி வச்சுட்டு காய வைங்க. பீடுமே தனித்தனியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பீடோட ஃபினிஷிங்குமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது லக்ஷ்மி எல்லாமே வந்து நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியான குட்டி குட்டி பீடு எல்லாமே வந்து ஃபஸ்ட் கோட் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த டிசைன் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம செகண்ட் கோட் பண்ணுறச்சுமே வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கோட் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் கோட் வந்து அடிக்கிறதுக்கு போயிடலாம். அதே மாதிரி ஜிமிக்காவுக்குமே வந்து கீழே இருக்கிற பீடு எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜிமிக்காவுக்கு வந்து இது மாதிரி நான் டச்சப் தான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண வேண்டாம். டச்சப் பண்ணால் வந்து அதில் வந்து நான் ஒரு டிசைன் இருக்கும். நான் அதில் டிசைன் போட்டது வந்து நல்லா விசிபிளாக தெரியும். இப்போ நான் ஃபுல்லாக கோல்டு அடிச்சேன்னா கண்டிப்பாக தெரியாது. இப்போ பாருங்கள், டச்சப் பண்ண உடனே அதுலேருந்து ஒரு டிசைன் வந்து வரும். நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து டச்சப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டச்சப் பண்ணுறதுக்கு ப்ரஷில் வந்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம கையில் கூடமே வந்து பெயிண்ட் வந்து தொட்டு நம்ம கையில் கூட டச்சப் பண்ணிக்கலாம். அதுவுமே கூட நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக தான் வரும். இப்போ எல்லா பீடுமே வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணுறச்சு வந்து அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஹோல்ஸ் கூட மூட சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட் கோட்டு செகண்ட் கோட் எல்லாமே கொடுத்து நான் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி பேக் ரோப்புக்குமே கூட நம்ம வந்து அந்த பிளாக் கலர் சுங்கு போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா வந்து இது ப்ரைடல் செட்டுன்றதுனால நான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து செகண்ட் கோட் கொடுக்கறதுக்கு நான் இந்த மாதிரி வந்து ஒரு கீர் ஒயரில் இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து தனித்தனியாக வந்து இருந்ததுன்னா நம்ம கையில் படும், திருப்பியும் வந்து நம்ம தேர்ட் கோட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம செகண்ட் கோட் கொடுத்துட்டு இதை வந்து நல்லா இந்த கொடிக்காயில் மாதிரி காய வைக்கிற மாதிரி நம்ம கொடுத்து காய வச்சிட்டோம்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஒருத்தர் வந்து ஃபைனல் அசம்பிள் பண்ணிவிட்டு கோட் கொடுப்பாங்க. அதுவுமே கூட நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த ஒயர்லேயே வந்து நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். தள்ளி தள்ளி கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்போ தான் பக்கத்தில் ஒட்டாது. இந்த மாதிரி காஞ்சி நல்லா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம மேலே கீழே 2 பக்கம் சைட்லலாம் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜிமுக்காக்குமே வந்து நான் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், ஜிமுக்காவுக்கு உள்ளே நம்ம எக்ஸஸ் கிளே எடுப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் உள்ளே கூடயுமே கண்டிப்பாக வந்து பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒருத்தர் வந்து உள்ளே பெயிண்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்மளோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து திருப்பி அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த விஷயம்லாம் நம்ம பண்ணணுமோ அது கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க.
இப்போ நான் வந்து செகண்ட் கோட் கொடுக்க போகிறேன். இப்போ செகண்ட் கோட்டுக்கு வந்து நான் டைரெக்டாக கோல்ட் பண்ண மாட்டேன். அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து நான் பிளாக் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட் கோட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், செகண்ட் கோட் வந்து லைட்டாக டல்லாக இருந்தால் ஓகே தான். ஸோ இப்போ லைட்டாக வந்து பிளாக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காப்பர் வேணாலும் காப்பர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு மாதிரியான கோல்டு மாதிரி வரும். சில்வர் டஸ்ட் வேணும்னா கூடயுமே சில்வர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலுமே செகண்ட் கோட்டுக்கு வந்து நிறைய வந்து வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து எந்த இடத்துலலாம் நான் விட்டு போயிருக்கேனோ அந்த இடத்துலலாம் செகண்ட் கோட் கொடுத்து நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் கோட்டுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம இது மாதிரி வந்து எல்லா இடத்தையுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி ப்ரஷ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காகவே இருந்தால் நல்லது தான். பேக்கில் கூடயுமே நல்லா வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ஜுவல்லரி வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. பேக் எல்லாமே வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கா, ஜிமுக்காவோட அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி இருக்கா, இல்லை திட்டாக இருக்கா, இல்லை பெயிண்ட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு இருக்கா, டேமேஜஸ் எல்லாமே இருக்கா, ஸ்டோன் வந்து விட்டு இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கஸ்டமர் செக் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே கூடயும் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணால் செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுமே பார்ப்பாங்க. ஸோ வந்து எதுவுமே அவங்க சொல்லாத மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஆரம் செட் வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம கீர் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து நான் கொஞ்சம் வந்து பிளாக் மெட்டல் மாதிரி இருக்கிற சுகர் பீட்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கோல்டு வேணுன்னா கோல்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கோல்டுக்கு கோல்டு போட்டால் கொஞ்சம் இதுவாக தெரியும் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் மெஹந்தி மெட்டல் மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சில்வர் வேணுன்னா கூடயுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் சைடில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் வந்து நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பெண்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, பெண்டன்ட்டுக்கு மேலே வந்து 2 லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த யூ ஷேப் வந்து வர இடத்துல வந்து மேலே இருக்கிற லைனில் வந்து 10 பீட்ஸும் கீழே இருக்கிற லைனில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 பீட்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி யூ வந்து வளைஞ்சி வரைச்ச நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வந்து வராது, அந்த ஒயர் வந்து தெரியும். அதனால் மேலே இருக்கிற லைனை விட கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லக்ஷ்மியோட பெண்டன்ட் வந்து நான் அந்த ஒயரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சுகர் பீட்ஸுமே வந்து நான் போட்டுக்கிட்டேன். இப்போ அதுக்குள்ளேயே வந்து பர்த்டேக்காக எடுத்து வச்சிருந்த செட்டுமே வந்து காமிச்சிச்சு. ஸோ அதையும் வந்து நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்து இந்த செட்டு தான் வந்து நம்ம பர்த்டேக்கு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு வந்து மயில் மாதிரி இருக்கிற பெண்டன்ட்டு, அவங்களுக்குமே கூட இந்த பீட் மோல்டு எல்லாமே வந்து செஞ்சு நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் ரெண்டுமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 செட்டுமே வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு அசம்பிளுமே வந்து நான் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த பீகாக் செட்டு. பீகாக் செட்டுக்கு கீழே இருக்கிற பீட்ஸுக்கு எல்லாமே வந்து கோல்டு கலருமே, மேலே இருக்கிற ஸ்டோன்ஸுக்கு எல்லாமே அதே மாதிரி மல்டி கலருமே வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி வந்து என்கேஜ்மெண்ட்டு கேட்டிருந்தவங்களுக்கு லக்ஷ்மி பெண்டன்ட்டும் அதே மாதிரி கலருமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். மேலே 5 சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு பீடுமே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் திலகம் ஷேப்பில் வந்து அந்த ரோப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா சாதாரணமாக அந்த பிளாக் கலர்ஸ் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். மேலேயும் ஃபினிஷிங் பண்ணுற இடத்துல வந்து நான் சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து நான் ஸ்டோன் ஒர்க், அதாவது குந்தன் ஸ்டோன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த ஜுவல்லரிக்கெலாம் ஒட்டுற மாதிரியான ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஒரு டிஸ்டன்ஸுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பீடு
ஸோ வந்து அவங்க ப்ரைடல்ன்றதுனால கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ பர்த்டேன்றதுனாலுமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அது ஸ்பெஷல் டே. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு கரெக்டாக தான் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான சென்டர் கிளிப்புமே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கே தான். ஸோ இது வந்து 2மே வந்து அவங்களுக்கு தான். ஒன்று ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, ஒன்று நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஒருத்தவங்க மட்டும் ஒரு பேங்கிள் மட்டும் கேட்டிருந்தாங்க. இதில் இருக்க மல்டி கலர்ஸில் ஒரு ஸ்டோன் பேங்கிள் கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் செட்டு. இப்போ பாருங்கள், நான் பேக் பண்ண கொண்டு போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செட்டோட ஃபுல் இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், இது வந்து ஜிம்கா செட்டு. ஜிம்காலையுமே வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிம்காவோட அந்த பீட் எல்லாமே வந்து நல்லா ஆடுற மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்புமே கூடயே நான் வந்து பின்னாடி இந்த கிளிப்பு வந்து நான் ஒட்டியாச்சு. நம்ம இது மாதிரி வந்து சென்டரில் வந்து குத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து பேங்கிள் கேட்டாங்க மல்டி கலரில். ஸோ அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஜுவல்லரி வேணும்னாலும் கூடயுமே என்கிட்டயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.